ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா ஐபிஎல் ஆக்ஷன் 2025. எஸ், இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல கிரிக்கெட் உலகத்துல பேசப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா அந்த ஐபிஎல் ஆக்ஷன் பத்தி தான். பிகாஸ் இந்தியன் டீம் அடுத்த ஒரு 2 மாதங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரிக்கெட்டும் அவங்க விளையாட போறது இல்லை. அதுக்கப்புறம் தான் ஒரு சில சீரீஸ் ஆட போறாங்க. ஓகே, அது வரைக்கும் நிறைய ஐபிஎல் அப்டேட்ஸ் தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்க போறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா டே பை டே வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஆல்ரெடி ரீடென்ஷன் பத்தி நம்ம சொல்லியிருந்தோம், ஆர்டிஎம் பத்தி நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசியிருந்தோம். அண்ட் இப்போ பொட்டன்ஷியல் ரீடென்ஷன்ஸும் யார் யாருங்கிறத வந்து ஒவ்வொரு டீமுக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ அந்த வரிசையில இப்போ வந்து ஒரு சில வெப்சைட்ஸ் வந்து ஒரு சில விஷயத்தை பிரேக் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா ஐபிஎல் ஆக்ஷன் 2025ஓட டேட் எங்க இருக்க போகுது, எப்ப இருக்க போகுது, என்ன அப்படிங்கறத பத்தி பேசியிருக்காங்க. எஸ், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொதுவாகவே வந்து இந்த ஐபிஎல் ஆக்ஷன் மெகா ஆக்ஷன், மினி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மினி ஆக்ஷன் அப்படின்னா அது 1 டேல நடக்கும். மெகா ஆக்ஷன் அப்படின்னா அது 2 நாள்ல நடக்கும். அதுக்கான செலவு அண்ட் அதுக்கான டெலிகாஸ்டிங் இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய விஷயம். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப முன்னாடியே ப்ரீ பிளான் வந்து பண்ணிடுவாங்க இல்லையா. ரீசன்ட் டைம்ஸ்ல போன அந்த மீட்டிங்கோட அஜெண்டாவும் அதுதான், ஐபிஎல் ஆக்ஷன் எப்ப நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா அதை வந்து பிசிசிஐ முடிவு பண்ணி வச்சுட்டதா இப்போ ஒரு சில சோர்சஸ் ஆஃப் வெப்சைட்ஸ் வந்து சொல்லுது. எஸ், என்ன எங்க எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்லி வந்து ஐபிஎல் ஆக்ஷன் வந்து டிசம்பர் மாசம் நடக்க போகுது. டிசம்பர் பாதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க போல. மேபி டேட் என்ன சொல்லப்படுது அப்படின்னா 18ல இருந்து 23, டிசம்பர் 18ல இருந்து 23க்குள்ள ஏதாவது ஒரு 2 நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் இப்ப ஸ்பெகுலேட் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயரும் டிசம்பர்ல தான் நடந்துச்சு, அதுக்கு முந்தின வருஷமும் டிசம்பர்ல தான் நடந்தது. 2022ஓட மெகா ஆக்ஷன் மட்டும் பிப்ரவரியில நடத்துறாங்க. பட் ஆனா அந்த டைம் என்ன இருந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும். டியூ டு சம் கோவிட் இஷ்யூஸ் இருந்ததுனால தான் அது வந்து அப்படி தள்ளி போய் நடத்தினாங்க. பட் இந்த வாட்டி டிசம்பர்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நடத்திடுவாங்க. ஸோ டிசம்பர்லயே நீங்க வந்து ஆக்ஷன் நடத்துறீங்க அப்படின்னா இந்த ரீடென்ஷன் இந்த அப்டேட்லாம் வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு அக்டோபர் செப்டம்பர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துரும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா we are in ஆகஸ்ட் இல்லையா. ஸோ அடுத்து வந்து அந்த அக்டோபர் செப்டம்பர் இந்த மாசம் 2 மாசங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்துரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எஸ், ஆல்ரெடி சொல்லிட்டோம் என்ன ரீடென்ஷன் என்ன அப்படின்ட்டு. 6 ரீடென்ஷனுங்க டோட்டலா ஆர்டிஎம்மோட சேர்த்து. இந்த ஆர்டிஎம்மே விட்டுருங்கன்னு வைங்க, 6 ரீடென்ஷன். அது வந்து 3 ரீடென்ஷன் 3 ஆர்டிஎம்மா இருக்கலாம், இல்ல 4 ரீடென்ஷன் 2 ஆர்டிஎம்மா இருக்கலாம். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூன் நமக்கு வந்து தெரிய போகுது. அண்ட் இதுல இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆக்ஷன் எங்க நடக்க போகுது. ஏன்னா சம்டைம்ஸ் அது வந்து துபாயில நடத்துவாங்க, திடீர்னு சென்னையில நடத்துவாங்க, திடீர்னு பெங்களூர்ல நடத்துவாங்க, ஹைதராபாத்ல வந்து நடத்துவாங்க. பட் இந்த வாட்டி ஆக்ஷன் வந்து கொல்கத்தா இல்லைன்னா ஹைதராபாத்ல நடக்குங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. பிகாஸ் லாஸ்ட் டைம்ஸ் அவங்க சாம்பியன்ஸ் இல்லையா. ஸோ அதை மேபி பெருமைப்படுத்துற விதமா அங்க கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒன்னு கொல்கத்தா சாம்பியன்ஸ் இல்ல ஃபைனல் போனா ஹைதராபாத், இந்த 2 சிட்டில எங்கேயாவது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஸ்பெகுலேட் ஆயிட்டு இருக்கு. பட் இதுவுமே போக போக தான் அபிஷியல் நியூஸ் வரும். அபிஷியல் நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சில விஷயங்களை கிளாரிஃபை பண்ண விரும்புறேன். இது இப்படிதாங்க இருக்கும். எஸ், நிறைய விஷயம் ஸ்பெகுலேட் ஆகிட்டே தான் இருக்கும். அபிஷியல் நியூஸ் வரணும் அப்படின்னா நான் 4 மாசம் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். பட் ஆனா என்னென்ன போயிட்டு இருக்கு, எங்கெங்க என்னென்ன பேசுறாங்க இது அப்படின்ட்டு தான் நம்மளால வந்து சொல்ல முடியும். ஓகேவா, அதுக்காக நம்மளா ஒரு நியூஸை கிரியேட் பண்ணிட்டுலாம் வந்து சொல்றது இல்லை. ஏதாவது சோர்சஸ் அண்ட் ஹிந்தி மீடியாஸ் நிறைய பிரேக் பண்ணுவாங்க. நீங்க தமிழ் மீடியாஸை சுத்தியே இருக்கீங்கல்ல. இப்ப நான் கண்டென்ட் போடணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வடக்கு நண்பர்களோட அபிஷியல் சோர்சஸ்லாம் சிலது பார்ப்பேன், சில வெப்சைட்ஸ் படிப்பேன். அங்க சில விஷயங்கள் பிரேக் ஆகும், அதை எடுத்துட்டு வந்து தான் நம்ம உங்கள்கிட்ட வீடியோவா போறது. நான் இதுவே அபிஷியல் நியூஸ் வரணும்னா 4-5 மாசம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நான் இல்ல, எல்லா கிரியேட்டர்ஸுமே எல்லா கண்டென்ட் கிரியேட்டர்ஸுமே அப்படி வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்படி வெயிட் பண்ணவும் நம்மளால முடியாது. ஓகே, ஸோ இதுதான். சரி, இதை தாண்டி உங்களுக்கு என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் வீடியோஸ் வேணும், என்ன டைப் ஆஃப் வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த மாதிரி டைப் ஆஃப் வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஸோ வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அனதர் பை ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.